ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இருக்க கீரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீரை வந்து நல்லாவே வளர்ந்துருந்ததுங்க. அது வந்து நான் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அறுவடை செஞ்சு நான் வந்து சமைச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் இருக்கும், ஒரு 3 நாள் தாங்க இருக்கும். நம்ம அறுவடை செஞ்ச நாளோடு சேர்த்தோன்னா 4 நாள் இல்லைங்களா? அதுக்குள்ளே பாருங்கள் கீரை வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ வந்து அடிக்கடி வந்து மழை வந்து பெஞ்சிட்ருக்கு இல்லைங்களா? அதனால் பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லாவே வளர்ச்சியில் இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கீரையோட வேர் பகுதியில் நல்ல சாம்பலை கொஞ்சம் தூவி விட்டுடலாங்க. வேர் பகுதியில் தூவி விட்டுட்டு நம்ம கீரைக்கு மேலேயும் லைட்டாக கொஞ்சம் தூவி விட்டோம்னா கீரை வந்து நல்லா செழிப்பாகவே வளரும். இதில் வந்து பொட்டாஷ் இருக்குது. இது வந்து அப்படியே உரமாக கீரைக்கு வந்து போய் சேரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல்கள் இல்லாமல் இருக்கும். கீரை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போ கீரை வந்து ஒரு 3 நாட்களில் இந்த அளவுக்கு வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம எந்த செடி வளர்க்குறோமோ இல்லையோங்க, கண்டிப்பாக வீட்டில் வந்து கீரை வந்து போட்டு வைங்க. ஏன்னா நம்ம வந்து கீரையாவது நம்ம இந்த மருந்து இல்லாமல் நம்ம இயற்கையாகவே சாப்பிட்லாம். இதில் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது இல்லைங்களா? இதை வந்து நம்ம இயற்கையாகவே எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து நல்லா வந்து சத்து வந்து உடம்புக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், இது வந்து முளைக்கீரை. இது வந்து நல்லா வளர்ந்த கீரைங்க. நான் அப்படியே கட் பண்ணி அறுவடை செஞ்சு நான் வந்து சமையலுக்காக யூஸ் பண்ணுறேன். நம்ம கட் பண்ண பார்த்திங்கன்னா நிறைய பக்க கிளைகளோட கீரை வந்து நல்லா அடர்த்தியாக வளர்ந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரே ஒரு செடி தான். பாருங்கள் எவ்வளோ கிளை வந்து எவ்வளோ கீரைகள் வந்து இதுலேயே வளருது. இங்கேயும் வந்து நம்ம கீரை வந்து போட்டிருக்கோம். இதெல்லாம் அரைக்கீரை தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி இருக்குது. தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.